இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சம்பவங்கள் நிறைய நடக்குது. இது முழுக்க முழுக்க அந்த ராகுவினுடைய சஞ்சாரம், அதாவது மகரத்தை நோக்கி வர்றதுனால பலவிதமான போராட்டமான விஷயங்கள். இப்போ இந்தியாவோட கணிப்படி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது இனிமேலும் 2036 வரைக்கும் இந்தியாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. 36 வரைக்குமே கிடையாது. அதாவது நீ ஒரு 10 வருடம். அதற்கு பின் சீனாவால் நமக்கு பெரிய பாதிப்பு ஒன்று உண்டாகும். அதுலேருந்து மீண்டு வருவது மிக மிக கடினம். சீனாலேருந்து பாதிப்புனா என்ன மாதிரி பாதிப்பு நமக்கு? போர் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அதுக்கு முதல்ல ஒரு ட்ரையல் போடுற மாதிரி 2027 அதாவது அடுத்த வருடம் நமக்கும் சீனாவுக்கும் ஒரு சர்ச்சை உண்டாகும். இதோடைய பிரச்சனைகள் ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் பலவிதமான பிரச்சனைகள், அதாவது இந்திய அரசியல், தமிழ்நாடு அரசியல், உலக அரசியல் எல்லாத்துலேயுமே ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் பல மாற்றங்கள் வரும். என்ன மாதிரியான மாற்றங்கள்? தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். அதுதான் 2026 விதியே. அதுதான் மொத்தமாகவே. ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு லால்குடி ஜோதிடர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது நீங்கள் நிறைய விஷயங்களை ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க இது வரைக்கும். இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சம்பவங்கள் நிறையா நடக்குது. இப்போ குறிப்பாக டெல்லியில் நீட் எதிர்ப்புக்கு ஒரு போராட்டம் நடக்குது. திடீர்னு ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி வருது, பெரிய போராட்டம் ஆகுது, பெரிய கலவரமாக மாறுது. இதனால் மத்திய அரசுக்கு ஒரு பெரிய சிக்கல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு ஆட்சி கலைப்பு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாடாளுமன்றத்துக்குள்ளே புகுந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் கணிப்புப்படி இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக இந்த மாதிரி கலவரங்கள் இது இந்தியாவுக்கு புதியதே இல்லை. அதாவது நவம்பர் மாதமா டிசம்பர் மாதம் போன வருடத்தில் நான் ஒரு ஒரு சேனலில் பேசும்போது இந்தியாவில் பலவிதமான கலவரங்கள் 2026 வரும், அதில் சில கலவரங்கள் அடக்க முடியாமலே போகும்னு நான் பேசினேன். அதுபோல் ஒரு கலவரம் தான் இது. இது முழுக்க முழுக்க அந்த ராகுவினுடைய சஞ்சாரம், அதாவது மகரத்தை நோக்கி வர்றதுனால பலவிதமான போராட்டமான விஷயங்கள் நடக்குது. இதே போன்ற போராட்டங்கள் இதற்கு முன்னாடி இதே காலகட்டங்களில் இதே கிரக சஞ்சாரங்கள் இருக்கும்போது வந்தது. அப்போ இந்த கிரக சஞ்சாரங்கள் வரும்போது இதெல்லாம் நடக்கணுன்றது விதி. ஆனால் இந்த கலவரத்தால் எந்த விதமான மாற்றமும் உண்டாகாது. ஓரளவுக்கு மனவேதனை, குழப்பம் வருமே தவிர பட் ஆட்சிக்கு எந்த விதமான பிரச்சனையும் வர வாய்ப்பே கிடையாது. இந்த போராட்டம் வெற்றி பெறுமா அப்படின்ற மாதிரிலாம்? அதாவது போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழக்கும். இந்த போராட்டம் ராகுவுடைய நேரத்தில் வர்றதுனால இது எங்கிருந்தோ ஏவப்படக்கூடிய ஒரு சதி. ஓகே. இது யாரோ தூண்டிவிட்டு அது செய்யறதுனால வரக்கூடிய இயற்கையாக ப்ராப்பராக நடக்கிற போராட்டம் கிடையாது. இயற்கையானது இல்லை. இதற்கு பின்னால் பலமான ஒரு அந்நிய சக்திகள், அதாவது இந்தியாவில் அமைதி வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய சக்திகள். இப்போது சாதாரணமாகவே பாகிஸ்தானில் உள்நாட்டு போர் தொடங்கிவிட்டது. அதாவது பாகமாக பிரியுது. இப்போது இதே போல் இந்தியாவும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சில சக்திகள் நினைப்பதால் இந்த பிரச்சனை வருது. ஓகே. அதனால் நடக்கிறதா வருது. ஆனால் இது பெரிய அளவில் பாதிப்புகளை தராது. ஓகே. இப்போ அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இந்த போராட்டங்கள்லாம் புதுசாக பார்க்குறோம். இப்போ இந்தியாவோட கணிப்புப்படி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது இனிமேலும்? அதாவது இவர்களுடைய ஆட்சி தொடரும். இப்போ மத்திய அரசாங்கம் யாரோ அவரே தான் தொடரும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. 2036 வரைக்கும் இந்தியாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. 36 வரைக்குமே கிடையாது. 2036 அதாவது நீ ஒரு 10 வருடம். 10 வருடம். ஆமாம். அதற்கு பின் சீனாவால் நமக்கு பெரிய பாதிப்பு ஒன்று உண்டாகும். அதுலேருந்து மீண்டு வருவது மிக மிக கடினம். சீனாலேருந்து பாதிப்புனா என்ன மாதிரி பாதிப்பு நமக்கு? போர் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும். அதுக்கு முதல்ல ஒரு ட்ரையல் போடுற மாதிரி 2027 அதாவது அடுத்த வருடம் நமக்கும் சீனாவுக்கும் ஒரு சர்ச்சை உண்டாகும். இல்லை, எதுனால? நம்ம தான் நட்பு நாடாக தானே இருக்கும். நட்பு நாடு தான். பெருசாக எல்லை பிரச்சனை ஒன்று உண்டாகும். அந்த எல்லை பிரச்சனையால் பெரிய அளவுக்கு நம்ம
பாதிக்கப்படும். அது தொடர்ந்து வந்து 2036 பெரிய போராக வெடிக்கும். ஓகே, இல்லை இது இயற்கையாக சொல்கிறீங்களா, இது வந்து இது தூண்டுதல்னால ஒரு தூண்டுதல்னால எல்லை பிரச்சனை தான்? எல்லை பிரச்சனை. ஓகே, இது எந்த அளவுக்கு போகும்னு நீங்கள் சொல்கிறீங்க? 2027 சிறிய ஒரு போர் மாதிரி ஒரு பதட்டம் வரும், ஆனால் அது தணிந்து விடும். அது மறுபடியும் 2036 விஸ்வரூபம் எடுத்து பெரிய அளவில் பாதிக்கும் இந்தியாவுக்கு. அது ஆமாம். ஓகே, ஆனால் ஆட்சிக்கு இந்த பொறுப்புகளுக்கெல்லாம் இந்த அதுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. பாதுகாப்பு விஷயங்களில் நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா இப்போது அரசியலில் தான் வந்து பெரிய இயற்கை சீற்றங்கள் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு, திடீர் சுனாமி, திடீர் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பெரிய மாற்றமாக வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி உள்ளே வந்ததுக்கப்புறமா இவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இளைஞர்கள் அவ்வளோ பேர் கூடுறாங்க, திடீர்னு ஒரு கட்சிக்கு மேலே இவ்வளோ பெரிய ஆதரவு வருது. இப்போ தமிழ்நாட்டிலையும் போராட்டங்கள் போயிட்டுருக்கு. இப்போ அந்த கட்சி உள்ளே வந்து ஏதாவது குழப்பமா? அதுக்கு எதுவும் நடக்காது. இந்த போராட்டங்கள் பலவீனமாக போயிடும், பலவீனப்படுத்தப்படும். ஆனால் இதோடைய பிரச்சனைகள் ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் ஓகே பலவிதமான பிரச்சனைகள், அதாவது இந்திய அரசியல், தமிழ்நாடு அரசியல், உலக அரசியல் எல்லாத்துலேயுமே ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் பல மாற்றங்கள் வரும். பல மாற்றங்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள்? அதாவது தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். அதுதான் 2026 விதியே. அதுதான் மொத்தமாகவே தலைமை பொறுப்பில் யார் தன் மேல் அதிக நம்பிக்கை வச்சு கொண்டு நம்ம ரொம்ப வருவோன்ற மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் உலக அரசியல்லேருந்து, இந்திய அரசியல்லேருந்து, தமிழ்நாடு அரசியல்லேருந்து அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள், பதவி இழப்பார்கள். ஓகே, இதே போல் ஒரு மாற்றம் மத்திய அரசாங்கத்திலும் ஒரு தலைமை பதவியில் இருப்பவர் அதிலிருந்து நீக்கப்படுவார், அவர் விலகி விடுவார். ஓகே, அது நடக்கும் 2026 கடைசிக்குள்ளே. அதே போல் அமெரிக்க தேசத்தின் தலைமை மாறும். ஒரு விபரீத சம்பவத்தால் அந்த தலைமைக்கு வேறு ஒருவர் வர வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். ஓகே, ஏன்னா இப்போ விபரீத சம்பவம்னா எனக்கு என்ன மைண்டில் ஓடுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆள் மாறுவாங்க. அது நம்ம விளக்கமாக சொல்லக்கூடாது. ஓகே, ஆனால் அது வந்து சரியான மாற்றமாக இருக்காது. சரியான மாற்றமாக, அதாவது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய மாற்றமாக இருக்கும். ஓகே, தான் நம்ம சொல்ல முடியும். இல்லை, அதிர்ச்சி தரக்கூடிய மாற்றமாக இருக்கும். அதே போல் அமெரிக்காலையும் இப்போ இந்த கரப்பான் பூச்சி கட்சி மாதிரி மாணவர்கள் போராட்டம் அதிகமாகும் அங்கேயா. ஆமாம், இந்த ஈரானுடைய சண்டையை நிறுத்த சொல்லி மாணவர்கள் பல பேர் போராட ஆரம்பிப்பாங்க. அந்த குழப்பமே இந்த வருட கடைசி 3-4 மாதங்களில் இருக்கும் அது. ஓகே, இல்லை இப்போ எனக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு போர்னு சொன்னீங்க இல்லையா, எனக்கு அதில் என்னென்னா, இப்போது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஜாதகப்படி நம்ம பார்க்குறோன்ற மாதிரி பார்த்தா ஒரு மனுஷனோட இந்த கட்டங்கள் வச்செல்லாம் சொல்லுவீங்க. 2 நாடுகள் அவங்க போர் பண்ண போகிறாங்க, அதுவும் எக்ஸாக்டாக 2027 ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் சொல்கிறீங்கல்ல, எப்படி இவ்வளோ ஆணித்தனமாக சொல்ல முடியும்? அதாவது பொதுவாகவே தமிழ்நாடு யார் முதல்வராக வருவார்னு மார்ச்சில் எல்லா ஜோதிடர்களும் பேசினோம், நிறைய பேர் பேசினோம். எல்லாருமே ஆளும் கட்சியோ இல்லை ஏற்கனவே ஆண்ட கட்சியோ தான் மறுபடியும் வரும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் கொடுக்கும்போது ஊடகத்தில் கிடையவே கிடையாது, விஜய் தான் வருவார்னு நான் ஆணித்தரமாக சொல்லிட்டேன். இதுக்கு காரணம் என்னென்னா, அவருடைய ஜாதகம் இவருடைய ஜாதகம்லாம் என்கிட்ட கிடையாது. அந்த மாதிரி ஜாதகம் பற்றி பேசுவதே தவறு. ஓகே, எப்படின்னு கேளுங்க, அவங்க பிறந்த டைம் யாருக்குமே தெரியாது, எக்ஸாக்ட் டைம். இந்த செகண்டில் பிறந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது. சும்மாவது அந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் வச்சு ஒரு தோராயமான நேரம், இந்த தோராயமான நேரம் பற்றி பேசுகிறதே ஃபஸ்ட்டு தப்பு. இல்லை சார், இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, நீங்கள் மொத்தமாக சொல்கிறேன்னா கரெக்ட். நான் பிரமாணம் இருக்கணும். பிரமாணம்னா இப்போது இந்திரா காந்தி பிறந்த நேரத்தில் அகமதாபாத்தில் எத்தனை பேர் பிறந்திருப்பார்கள்? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் பிறந்திருப்பாங்க. அப்போ அவங்களாம் ஏன் பிரைம் மினிஸ்டர் ஆகலை? ஏன் இந்தியாவுக்கு ஒரே பிரைம் மினிஸ்டர்? ரெட்டை குழந்தை பிறக்கிறது சார். ஒரு குழந்தை போலீஸு, ஒரு குழந்தை திருடம். ரெட்டை குழந்தைகளுக்கு வித்தியாசம் எவ்வளோ? 3 நிமிஷம், 2 நிமிஷம், செகண்டு கூட இருக்கும் சம்டைம்ஸ். புரியுதா? அப்போது ரெட்டை குழந்தைகளுக்கே அவ்வளோ வித்தியாசம் இருக்கும்போது இந்த தலைவர் எப்போ பிறந்தாரோ அந்த தலைவர் எப்போ பிறந்த உங்களுக்கு தெரியுமா? வாய்ப்பே இல்லை அதுக்கு. அப்போ எப்படி நீங்கள் அப்ராக்சிமேட்டாக பண்ண முடியும்?
தோராயமாக பேச வேண்டியதா? அதாவது சிம்டமை வச்சு ஒரு நோயை கண்டுபிடிப்பவர் நல்ல மருத்துவரே இல்லை. அப்படின்னா சீனாக்காரனை கூட்டின்னு வந்து உட்கார வச்சிங்கன்னா அவனுக்கு மஞ்சள் காமாலன்னு சொல்லிடுவீங்களா? அவன் என்ன கலரில் இருப்பாங்க? மஞ்சள், ஒயிட், எல்லோவில் இருப்பாங்க அவங்க. எல்லோ. அப்போ உடம்பு ஃபுல்லாக மஞ்சள் இருக்கனால சீனாக்காரன் எல்லாருக்கும் மஞ்சள் காமாலியா? என்னது அர்த்தம்? இல்லை, அப்புறம் எப்படி கணிச்சு சொல்கிறாங்க? இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து பிறக்கிறான், வாழ்கிறான், அவன் வந்துட்டு அவன் வேலைக்கு போயிட்டு பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அவன் ஜாதகப்படி உனக்கு வந்து இப்படி ஆக போகுது, நீ கல்யாணம் பண்ணால் உனக்கு கல்யாணம் பொண்ணு விட்டுட்டு போயிடும், இதெல்லாம் எப்படி கணிச்சு சொல்ல? அதாவது இது வரைக்கும் உள்ள ஜோசியத்தை நான் சொல்கிறேன். என்ன தவறு நடக்கிறதுனா, அந்த ஜாதகத்தில் 2 கட்டம் இருக்கும். சனி விருச்சிகத்தில், சனி இந்த கட்டத்தில், இவ்வளோதான் இருக்கும். ஆமாம், சொல்லும் போது அப்படி தான் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. நவாம்சத்துலேயும் அப்படி ஒன்று இருக்கும். ரைட்டா? இந்த ஜாதகம் 12 நிமிஷம் வரைக்கும் கணக்கு போட்டிங்கன்னா அதே ஜாதகம் தான் வரும். நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கடைக்கு போய் 12:15 ஒரு ஜாதகத்தை வாங்கிக்கோங்க, அதே டேட்டு. ஓகே. 12:20 ஒரு ஜாதகத்தை வாங்குங்க. 2 ஜாதகத்துலேயும் கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும், லக்னம் அதே இடத்துல தான் இருக்கும். அப்போ எப்படி மாறுபாடு கண்டுபிடிப்பீங்கன்னா சொல்லுங்கள். முடியுமா? முடியாது. ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கும். இது வந்து பொது ஜனங்களுக்கே தெரியல. நான் சொல்கிறது போல் 12:15 ஒரு ஜாதகம், 12:19 ஒரு ஜாதகம் தனித்தனியாக கொடுத்தா கம்ப்யூட்டர் போட்டு தரப்படுது. எடுத்து பாருங்கள், ராசி கட்டமும் ஒன்றா தான் இருக்கும், நவாம்ச கட்டமும் ஒன்று இருக்கும், அதோடைய ஜெராக்ஸ் காப்பி வேறு இருக்கும். அப்போ என்ன ஏமாற்றப்படுறாங்கன்றீங்களா? நான் என்ன சொல்கிறேன், இதுதான் உண்மை. ஏன்னா 12 நிமிஷம் வரைக்கும் நவாம்சமே மாறாது. ஒரு நவாம்சம் மாறணும்னா 3 நிமிஷம், 3.25 நிமிஷம் வரணும். 3.25 டிகிரி, ஒரு டிகிரி 4 நிமிஷம். அப்போ எவ்வளோ நேரத்துக்கு மாறாது? அது 10 நிமிஷத்துக்கு மேலே போகும். மாறாது. புரியுதா உங்களுக்கு? அப்போது சனி பகவான் 2.5 வருஷம் இருப்பார். 2.5 வருஷம் எந்த ஜாதகம் போட்டாலும் அதே இடத்துல தான் இருப்பார். 1 வருஷம் குரு இருப்பார். குரு 1 வருஷம் வரைக்கும் அந்த ஜாதகம் மட்டும் அங்கே தான் இருப்பார். லக்னம் அப்படின்றது வந்து 2 மணி நேரத்துக்கு அங்கேயே தான் இருக்கும். அப்போ 2 மணி நேரம் வரைக்கும் பிறக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே விதி தானே? எனக்கு தெரியல. ஓகே. 2 மணி நேரத்தில் ஒரு 50,000 பேர் பிறக்க மாட்டாங்க. அப்போ 50,000 பேருக்கும் அதான் விதி. இல்லை, ஆனால் இப்போ அதை வச்சு தானே இப்போ ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ எல்லாரும் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு ஜாதகத்தை இந்த வாட்டி கொடுத்துட்டு, இரட்டை குழந்தை ஜாதகம், லக்ஷ்மணன் ஜாதகம் இப்போ கொடுத்துட்டீங்க, ராமன் ஜாதகம் ஒரு வாரம் கழித்து கொடுத்தீங்கன்னா அவர் அதே பலன் தானே சொல்ல முடியும். ஆமாம். ஆனால் அதே பலன் நடக்காதே. ரெட்டை குழந்தை பார்க்குறதுக்கு வேணால் ஒன்றா இருப்பாங்களே தவிர 2 பேருக்கும் ஒரே நாளில் கல்யாணம் ஆகுமா? 2 பேரும் ஒரே நாளில் இறந்து போவாங்களா? 2 பேரும் ஒரே சப்ஜெக்ட் படிப்பாங்களா? அதுவும் கிடையாது. 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்வாங்களா? இல்லை. பின்ன அதாவது எந்த விதமான விஞ்ஞான அடிப்படையும் கிடையாது. குரு கடகத்தில் இருக்காரா, உச்சம், எங்கேயோ போயிடுவார். எங்கே போவான்? தெருக்கோட்டியில் இருப்பான். இது மாதிரி ஒரு விஞ்ஞான பூர்வமே இல்லாமல் ஒரு மாதிரி ஜோதிடர்கள் இருக்காங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்துட்டு பிறந்த நேரம்னு சொல்கிறீங்க. இப்போ மனுஷங்க பிறந்த நேரத்தை வச்சு சொல்லலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு நாட்டோட ஜாதகத்தை சொல்கிறது, ஒரு அரசியல்வாதி ஜாதகம் சொல்லலாம். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயவர்கள் ஜாதகத்தை வச்சு நான் சொல்லலை, நான் வந்து பொதுவாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. பொதுவாக இல்லை, அதுதான் என்ன, அது என்ன மந்திரம்? அது ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது. நில அமைப்பு வச்சு சொல்கிறீங்க? இல்லை இல்லை, நில அமைப்பு இல்லை. இப்போ நம்ம சுதந்திரம் அடைஞ்சது தானே நம்ம நாட்டுடைய ஜனனம். நம்ம நாடு எப்போ பிறந்தது? சுதந்திரம் அடைச்சா 1947 அப்புறமா. 47 நைட்டு 12 மணி நைட்டில். ரைட்டா? அந்த நேரத்துக்கு ஜாதகம் எது போடுறீங்களோ அதுதான் இந்தியாவுடைய ஜாதகம். ஓ, அப்போ தானே பிறந்தது இந்தியா. ஓகே. அது வரைக்கும் இந்தியான்னு ஒன்று கிடையாது இல்லை. பிரிட்டிஷ் பீப்புள் டிஃப்ரெண்ட்டு, அதாவது பலவிதமான கிங்டம் தான் இருந்தது. இந்தியான்னு ஒன்று பேர் கிடையாது இப்போ. கரெக்டாக? அப்போ இந்தியான்றது எப்போ பிறந்தது? சுதந்திரம் அடைஞ்ச போது. இப்போ தமிழ்நாட்டுடைய ஜாதகத்தை எடுப்போம். எல்லாரும் கடகன்றா, மீனன்றா, என்னென்ன சொல்கிறான். ஆனால் தனுசு தான் தமிழ்நாட்டின் ஜாதகம். தமிழ்நாட்டு ஜாதகமே தனுசு. ஜாதகத்துடைய லக்னம் தனுசு. ஓகே. எப்படின்னு சொன்னால், தனுசுனா ஜோதிடத்தில் சொல்லப்படுவது கோவில்னு சொல்கிறது. கோவில் சின்னம் உள்ள ஒரே மாநிலம் எது? தமிழ்நாடு தான். தமிழ்நாடு. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி வந்தாரை வாழ வைப்பதும் நம்ம ஏமாந்து போகிறதும் உள்ள ஒரே மாநிலம் இது தமிழ்நாடு. ஓகே. இல்லை, தனுசு ராசிக்கே இந்த ஆமாம் பண்பு இருக்கு. எப்படின்னு கேளுங்க.
தனுர்னா பேசிக்கலாக என்ன சொல்கிறான்னா வில் அம்புன்றான். ம். அம்புக்கு அறிவு உண்டோ? வில்லு எப்படி செலுத்தப்படுறதோ அதுபடி தான் போக முடியும். அவ்வளோதான் அம்போட வேலை. அது வந்து மனிதனா முயலா சிங்கமா அதெல்லாம் கேட்காது கேள்வி. நீ எந்த திசையில் வைத்து விடுறையோ அந்த திசையில் போய் அது பண்ணும். அப்போ அம்புக்கு வந்து தனி விதமான புத்திசாலித்தனம்லாம் கிடையாது. அதே மாதிரி ஏவல் ஆட்களாக தான் தமிழர்கள் இருக்காங்களே தவிர இவர்களாக சுயமாக என்னைக்கு போராடினாங்க? இவங்களை யாராவது தூண்டி விடுவாங்க. ஓகே, புரியுதா? ஓ, இப்படி தான் கணிப்பீங்களா ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு இடங்கள்? ஆமாம், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.